நான் தங்கா அப்படியே சௌக்கியவா? வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலேருந்து. அதாவது நீங்கள் தமிழில் பார்த்த அதே கண்டென்ட் நம்ம லேப்டாப் ஸ்டோரி ப்ளஸ் ஹார்ட் டிஸ்கை கழட்ட போகிறோம். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமிங் ப்ளஸ் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சேனல் தானே, சரி இந்த லேப்டாப் டெக்னீஷியன் சேனல்லாம் போட வேணாம் தான் நினச்சேன். ஆக்சுவலாக இதை நான் வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு யூடியூப்லையும் பார்க்காம நானே என் லேப்டாப்பில் நானே ஹார்ட் டிஸ்க்கு அவரே இல்லை செய்கிறாரா அவரே சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நானே என் லேப்டாப்பில் எல்லாம் கழட்டிட்டு ஹார்ட் டிஸ்க்கை கழட்டினேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இந்த லேப்டாப்போட முக்கியமான ஸ்டோரி, இந்த லேப்டாப் இப்போதைக்கு ஆன் ஆகாது, இதில் சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 25K வியூஸும் ப்ளஸ் ஒரு அது பண்ணி விடுங்க அந்த மாதிரி தான். ஸோ அதாவது அப்படின்னா ஓரளவுக்கு போணுச்சு அப்படின்னா இந்த லேப்டாப்பை ரெடி பண்ணி ஆன் பண்ணி காட்டுறோம். இதில் என்னெல்லாம் போயிருக்கு, அப்புறம் இதில் என்னெல்லாம் சம்பவங்கள் ஆகிருக்கு, இந்த லேப்டாப்போட ஸ்டோரி, அப்புறம் ஹார்ட் டிஸ்கையும் கழட்ட போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறாங்களா? இதோட ஹார்ட் டிஸ்க் கழட்டிடுவோம், அதுக்கப்புறம் மட்டும் இதோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஹார்ட் டிஸ்க் கழட்டுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை, அதுதான் இந்த பச்சை தந்திரம். சத்தியமித்ரா குடிங்க, சந்தோஷமா இருங்க. சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. அதுபோல் இந்த ஒரு கைடு, அதாவது பார்த்திக்கிட்டா இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஹார்ட்வேர் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 260 ரூபாய்க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை மிரட்டிட்டேன். ஆக்சுவலாக எல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அதாகப்படுது பார்த்தீங்கன்னா வா வந்து டாமி பார்த்தீங்களா, இவ்வளவு இருக்கா. ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது எல்லாம் சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டி இருக்குல்ல, ஒருத்த மட்டமான குவாலிட்டி. இது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். பிளாஸ்டிக்கு நல்லாவே இல்லை. ஸோ என்ன வாங்கிக்கங்க, வெறும் 220 ரூபா தான். ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சு, லிங்க் வேணால் போடுறேன். அதாவது இந்த லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போயிடுச்சு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேட்ரி போயிடுச்சு. இந்த சைடில் என்ன மாப்பிள்ள ஓட்ட அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல சிடி போடுறதுக்காக அடைச்சி வச்சுருந்தானுவ. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ அடைச்சி வச்சுருந்தானுவ, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு கோவத்தில் அடித்தேன், அதில் உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அழுக்காக இருக்கே அப்படிலாம் கேட்காதீங்க. இது 2017 கொடுத்த லேப்டாப்பு, அப்போ யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கார்ல அண்ணன், தொங்கிட்டாரு. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் ஸோ டிஸ்பிளேவும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த லேப்டாப் இவ்வளோ கொடூரமாக போனது காரணம் இந்த கீபோர்டு. அதாகப்பட்டது பார்த்திங்கன்னா நண்பர்களே, அப்போல்லாம் கீபோர்டு போச்சுன்னா நம்ம சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளைலாம் கிடையாது, ஓரளவுக்கு நம்ம வேலைக்கு போகாத வயசுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னால் கீபோர்டு வாங்குறது கூட வசதி இல்லாத காரணத்தினால் தூக்கி ஓரம் போட்டு விட்டேன். இப்போ அந்த லேப்டாப்போட அருமை இப்போ தான் புரியுது. ஸோ அதனால் இப்போ இத்தனை விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு போச்சுன்னா கம்பல்சரி அதெல்லாம் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஸோ அது இல்லைனா வேறு லேப்டாப் தான் வாங்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 நினைக்கிறேன். ஆமாம் 10 ப்ளஸ் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதில் இங்கே 2 போல்டு, மொத்தம் 14 போல்டு கழட்ட வேண்டியது இருக்குது நண்பர்களே. மொத்தம் 14 போல்டு கழட்டணும். இது எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருங்க ஸ்க்ரூ கழட்டிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்பை ஏன் ஹார்ட் டிஸ்க்கு கழட்டுறேன் அப்படின்னா, இதில் முக்கியமான பொருட்கள், நான் ஆதி காலத்தில் விளையாண்ட கேமெல்லாம் இதில் ஒரு சிலது இருக்குது. ஸோ வாங்கினதான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அக்கா அந்த மாதிரி. ஸோ அதோடது, அதனால் அந்த கேமுக்காக எடுக்கிறேன்னா நான் அதில் இல்லை. அதோட ஒரு முக்கியமான சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. பல காலத்து ஃபோட்டோஸ் ரொம்ப வேணும். ஸோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். போல்டெல்லாம் பறக்குது, அதாவது எல்லா போல்டுமே கழட்டிட்டேன். ஸோ இருங்க கழட்டிடுறேன். ஓகே ஃபைனலி இதோட பாட்டம் பூரா கழட்டியாச்சு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. இருங்க, இதை ஆல்ரெடி கழட்டி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். கேமரா விட்டு அடிச்சிடும். எங்கே டாப்பாக இருக்குங்க, உடஞ்சிட போகுது. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கழட்டி போடணும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ எதையாவது இதே மாதிரி ஏதாவது மொபைலையோ எதையாவது ஒன்று கழட்டி காட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கழட்டி காட்டுவேன். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைனலி ஓப்பன். ஸோ டேபிள் வச்சு பண்ணலாம். கேமராவை பிடிக்க ஹேண்டில் வித் கேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான். ஓ மை காட், இங்கே பாருங்கள் கைஸ், ரொம்ப அழகான நாரது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கிட்டு இருக்குது. இந்த தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபேனு மட்டும்தான் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இது ரேமா என்ன எவ்வளோன்னு தெரியலையா, நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு சில தான் தெரியும்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு மாதிரி இருக்குது. ஸோ கூலிங் சிஸ்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கேனா ஒட்டடை பிடிச்சி கிடக்கு. அதுக்கு காரணம் இந்த கேப்பு, சிடிக்கான கேப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப்பில் வந்து மிஸ்டேக் ஆனது தான், மிஸ்டேக் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே கைஸ். ஹார்ட் டிஸ்க் ஃபைனலி ஹார்ட் டிஸ்க். இதை என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்களா, அதுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னடா ஆமாம், இதான் இந்த பின்னை வந்து சின்ன பின் இருக்கா, அதை வந்து ஆடி கழட்டி விட்டு ஆடி வெளியில் எடுத்துடணும். பின்னு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்கப்புறம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஸ்க்ரூ எதுவும் போட்டுருக்காங்களா? ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் போடல, சும்மா தாங்க இருக்குது. அவ்வளோதானா? அவ்வளோதான் கைஸ். ஹார்ட் டிஸ்க் கையோடு வந்துருச்சு. ஸோ சூப்பரு. இப்போது இதில் வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உனக்கு இந்த பேட்ரி, இந்த டைம் அண்ட் டேட்டுக்கு இந்த பேட்ரி, அப்புறம் சில இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ மேபி இதை இன்னும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இஃப் யூ நீட், நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரியாக நான் பண்ணுறேன். ஏதாவது ஒயரை தூட்டுற போகிறேன், அதனால் அப்படியே மாட்டிடுவோம். இல்லை போல்ட்டி போட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன் இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்க்கை கட்டுறோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு லேப்டாப் வாங்குகிற பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் டிஸ்கில் முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ பழைய ஃபோட்டோஸ், லைக் மெமரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஹார்ட் டிஸ்க் வேணும். அது இல்லாமல் 500 GB இப்போ எவ்வளோ தெரியுங்களா? ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வந்துருச்சு இடையில. நான் கொஞ்சம் இந்த தேவையில்லாத ஆப்கள்லாம் யூஸ் பண்ணதுனால. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, சம்பவ கார்டு லேப்டாப் அப்படியே தூக்கி போடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த லேப்டாப் தேவையில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களோட ரியாக்ஷனை பொறுத்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஃபைனலி ஹார்ட் டிஸ்க் கிடச்சிருச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க் போதும். இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் கடுப்பாயிடுவேன். ஓகே ரைட்டு. இந்த லேப்டாப்போட ஸ்டோரி கதை கேட்க ரெடியாடா. ஆக்சுவலாக எனக்கு இந்த லேப்டாப்போட ஸ்டோரிங்கிறத தாண்டி எனக்கு கேம் ஸ்டோரியே இந்த இதில் என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதை முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இந்த லேப்டாப் ஃபஸ்ட்டு எனக்கு 2018 இல்லை 19 கிடச்சிச்சு. இது வந்து என்னோடய லேப்டாப்பே கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் அக்காவோட லேப்டாப்பு, கவர்மெண்ட்டில் கொடுத்த ஒரு HP லேப்டாப்பு. ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு 4 GB ரேம் வச்சு கொடுக்குறானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 4 GB கிடையாது. அந்த காலத்தில் 2019 பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஊர்லலாம் அந்த மொபைலோட ஆதிக்கமே கிடையாது. ஒரு அப்போ தான் இந்த டிக்டாக்லாம் வந்துக்கிட்டு இருந்த காலங்கள். அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன்னா கிராமத்து சைடு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ இந்த லேப்டாப் வந்துச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணனோட லேப்டாப்பில் தான் கேம் விளாண்டு கேம் பார்த்து ஸோ அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைமும் ஒரு லேப்டாப், அது 4 GB ரேமோடு வந்துச்சு. அந்த உடனே என்ன பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். ஜிடிஏ ஃபஸ்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காட் ஆஃப் வாரோட எல்லாமே விளாண்டேன். ஸோ வாங்கியானா அதுதான் இல்லை, உங்களுக்கு தெரியும் எதுலேருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னு. முக்கியமாக வந்து எனக்கு இந்த ரெசிடென்ட் ஈவில் 4, காட் ஆஃப் வார்ஸு, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, அந்த இன்னொன்று இருக்குமே ஸ்லீப்பிங் டாக்ஸ். ஸோ இது மாதிரி ப்ரோட்டோடைப்பு. ஸோ இந்த கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பில் விளாண்டது ஒரு மாதிரி எனக்கு மைண்டில் நிற்கிறது. அது முக்கியமாக அசிஸ்டன்ட் கிரிடு. ஸோ அசிஸ்டன்ட் கிரிட்லாம் நிறையா பேத்துக்கு கனவாக இருக்கும். ஸோ ஏன்னா விளாண்டவங்களுக்கு தான் இந்த சொல்லுவாங்கள்ல, கழுதைக்கு தாண்டா தெரியும் கற்பூசண வாசனுங்கிற மாதிரி. ஐயோ அப்படி கிடையாது, செத்தாப்பா சொல்கிறோம்ல. ஓகே ரைட் விடு. ஸோ அதுபோல் எனக்கு இந்த லேப்டாப்பு தான் எனக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு தந்துச்சு. ஸோ இப்போ நான் பேசுறதுக்கு முக்கிய காரணம் கூட அந்த லேப்டாப்னே சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான லேப்டாப். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மொபைல் வந்துருச்சு. மொபைல் வந்தோன்னே என்ன பண்ணிட்டேன், இதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக என்டர் கீபோர்டு போயிருந்துச்சு. இன்னும் சொன்ன மாதிரி அக்கா கடையிலேருந்து சில கேம்ஸ்லாம் எடுத்து விளாண்டதுனால ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அதனால் OS மாற்றுவேன், இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா கேம் நமக்கு விளாடணும் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இதுமாதிரி போயிட்டே இருந்தனால மொபைல் வந்ததுனாலையும் கொஞ்சம் என்டர் கீபோர்டும் போயிடுச்சு, ப்ளூ ஸ்க்ரீன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் என்ன பண்ணிடுச்சு, என்டர் அமுக்குனா தான் உள்ளே போக முடியும். என்னால் ஒரு கீபோர்டு வாங்குறது கூட வசதி இல்லாமல் ஒரு ஜோலி முடிஞ்சு. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தேன். அப்படி இருந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ரைட்டுன்னு போட்டுட்டேன். அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். ஒரு வாட்டி ஓங்கி ஒரு மிதிச்சிட்டேன். அதில் நமக்கு லேப்டாப்போட ஸ்க்ரீன் டிஸ்பிளேலாம் போயிடுச்சு. மனுஷனாடா நீங்கெல்லாம். அதனால் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம யூடியூப்லாம் ஆரம்பிச்சங்காட்டியும் நமக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு இந்த லேப்டாப் கண்டிப்பாக பத்தாது. ஸோ ஒரு ஹெவியான லேப்டாப் வாங்கலாம். ஸோ இல்லைனா நம்ம பிசியில் போயிடலாம் அப்படின்னு பார்க்க போகலான்னு பார்த்தா ரேம் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், கொடூரத்தின் உச்ச குட்டமாக ஏறி கிடக்கு. அதனால் அதை அப்படியே நிறுத்திட்டு இந்த லேப்டாப் இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்க்கை கழட்டும். நம்ம ஒன்று பிசி வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு ஹார்ட் டிஸ்க் முக்கியமாக தேவை. அது 500 GB இது. ஸோ அதனால் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டேன்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஏதாவது ப்ரோ இது என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நல்லா இருக்கும் காமெடிக்காக ஒரு எடுக்கலாம்னு நினச்ச வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது பண்ணலாம் ப்ரோ, இந்த வீடியோ பண்ணுங்கள் ப்ரோ, அங்கே போய் டூர் போடுங்க, இங்கே போய் ஊர் போடுங்க, அந்த போய் அந்த சாப்பிட்டு கட்டுங்க, அது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கூட மேபி ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை கேம் பிளேவே போடலாமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம மூஞ்சி, இவ்வளோ தான் இருக்கும், இப்படி தான் இருப்பேன், கருப்பாக தான் இருப்பேன். ஸோ வண்டியில் டாட்டா போய் உங்களுக்கு கற்பு காக்கா ஸ்டார்ட் வீரா.